நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், என்னடா வாங்கின? என்ன சொல்ற? தமிழ்ல தான்டா சொன்ன, தெரியலையா? இதை நீ எதிர்பார்க்கல. அடுத்தவன் என்ன செய்யறான்றது மட்டும் கவனி, உன் வேலையை செய்யாத. எப்படிடா தெரிஞ்சு? என் டிராயர் எதுவும் நோண்டியா? மச்சான், உன் டிராயர் நான் எதுக்குறா நோண்டணும்? என் மண்டையை நோண்ட போதாதா? என்ன பாக்குற? சூசனுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்து ரிப்பீட் வாங்கினேன். அடுத்து ராஜிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா தானே கணக்கு பேலன்ஸ் ஆகும். மூடிட்டு வேலையை படுற. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. வேணாம். நான் கூட தான் சொன்னேன் வேணான்னு. கேட்டியா நீ? சூசன் கிஃப்ட் வாங்கி கொடுக்கல? அது எப்படா? பசங்க ஏதாவது உதவி பண்ணா மட்டும் கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சிடுறீங்க, அதே உதவியை பொண்ணுங்க பண்ணா கிஃப்ட் கொடுக்குறீங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். ஏன், நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததே இல்லையா? மச்சான், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. சத்தியமா இல்லடா. டேய், நான் உனக்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்தேனே. அட பாவி, பச்சை நேரத்துல பேனாவை மறந்துட்டேன். ஒரு 10 ரூபாய்க்கு பேனா வாங்கி கொடுத்துட்டு அதை போய் கிஃப்ட்ல சேர்க்கிறேடா. அப்ப நிஜமாவே நான் உனக்கு எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லையா மச்சான்? நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் மாமா. அப்பப்போ டீ காஃபி வாங்கி தரிய, அதுவுமா கிஃப்ட்ல சேர்க்கிற? டேய், என்ன தருவது உனக்கு? என்னையே தந்து விட்ட பிறகு. மச்சான், கவிதை ரொம்ப சூப்பரா இருக்குடா. ஆனா இல்ல என்கிட்ட சொல்லாத. கோயில் பெட்டில ஏமாந்த பொண்ணுங்க வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன் மச்சான். ஆமா, என்ன சொன்ன? என்ன வாங்கி தருவது உனக்கா? இன்னொன்னு வாங்கி தரலாம் மச்சான். ஐபோன் 4S, அது கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஐபோன் 5 கூட வாங்கி தரலாம் மச்சான். ஐபோன் 5 வாங்கிட்டு i5 வாழணும்னு நினைக்காத மச்சான். ஏன்? வை? அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் சந்தோஷமா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. மச்சான், நம்ம டீம்ல வாயிலே வடை சுடுறதுல நான் தான் கிங்கா இருந்தேன். என்ன நீ பீட் பண்ணிட போல இருக்கே. சரி சரி, என்ன கிஃப்ட்? பர்சனல். ராஜி கிட்ட கேட்டா தெரிய போகுது. கேட்டுக்கோ. அப்போ மட்டும் அது பர்சனல் இல்லையா? மச்சான், gift கொடுக்குற வரைக்கும் அது பர்சனல். கொடுத்துட்டா அது பொதுமக்கள் பார்வைக்கு வந்துடும். மச்சான், உன்ன மாதிரி ஒரு குலே பகவலிய பார்த்ததே இல்லடா. அப்போ நீ சொல்ல மாட்ட. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? அப்போ நான் கிளம்புறேன் ராஜி. என்னாச்சு? ஏன் விஷ்ணு என்ன பார்த்ததும் கிளம்புறீங்க? நீங்க ஒரு ஔவையாரு, இவரு ஒரு அதியமானு. 2 பேரும் நாட்டு நலனுக்காக ஏதாவது பேசுவீங்க. நான் எதுக்குங்க நடுவுல? ஏய், முடி முடிச்சுட்டு ஒரு SMS போடு, நான் அப்புறம் வரேன். விஷ்ணு, லக்ஷ்மியை பார்க்க போறதா இருந்தா நேரடியா சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு நாங்க 2 பேரும் தனியா பேசிக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்றீங்க? பொறுங்க, உங்களுக்கே புரியும். நான் வரவா? என்ன விஷயம்? ஏதோ தெரிய போய் தானே அவர் சொல்லிட்டு போறாரு. என்னன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு கொடுக்கணும். என்ன? என்னது? ஒரு சின்ன கிஃப்ட். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் தரேன். என்ன கார்த்திக், இது இப்படி பண்ணிட்டீங்க? என்ன? அன்னைக்கு கிஃப்ட் தரலங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய விளக்கம்லாம் சொன்னீங்க. நம்மளோடது வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, மத்தவங்க மாதிரிலாம் இல்ல. சாதாரண ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளதான் கிஃப்ட் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே கிஃப்ட் தந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் மத்தவங்க மாதிரி சாதாரணமானதுன்னு தான் சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல ராஜி. உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்து அசிங்கப்படுத்த விரும்பலன்னு தானே சொன்னீங்க. இப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல ராஜி, அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ், குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் தர்றது தப்பு இல்லைன்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன. நான் அன்னைக்கு கோவப்பட்டதுக்கும் சங்கடப்பட்டதுக்கும் காரணம் எனக்கு ஒரு கிஃப்ட் வேணுங்கிறதுக்காக இல்ல. அப்போ இது வேணாமா ராஜி? இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல? சாரி. டே புலி, என்னடா பேசிக்கிறாங்க நம்ம ஆபீஸ்ல? எந்த விஷயத்த பத்தி? நம்மள பத்தி தான்டா. ஒன்னும் பேசிக்கிறது இல்லையே. ஏன்டா திட்ட கூட மாட்டானுங்க? அட ஆமா மாமா. தப்புடா கட்டதோர. டாக்கே இல்லனா டாக் கூட நம்மள மதிக்காதுடா மாமா. ஆமாண்டா, ஆபீஸ பொறுத்த வரைக்கும் 4 பேர் நம்மள பாராட்டலனா கூட 4 பேர் திட்டவாவது செய்யணும். ஏங்க
நீங்களும் இங்கேயா வேலை செய்றீங்கன்னு கேட்டாங்க, நாம அவுட். எப்பா இப்ப அதுக்கு என்ன மாமா பண்ணணும்? சும்மாவே நாம இருக்கோன்ற ஃபீலை கொடுக்கணும். ஏய் எப்படி மாமா? கட்டதோரை அப்ளை நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். டேய் எவன்டா அது கேண்டீன்ல காபி போடுதே? சி வாயில வைக்க முடியலடா படுவா. மாமா கொக்கரக்கோ குமாங்கோ. கட்டதோரை டேய் அவன் காடு மேடெல்லாம் தெரிஞ்சு இந்த கம்பெனிக்காக கோடி கணக்குல பணத்தை கொண்டு வந்து கொட்டிக்கிருக்கோம்டா. அவனுக்கு ஒரு காபி தண்ணி ஒழுங்கா கொடுக்குறீங்களா? டேய் எவன்டா அது கேண்டீன் மேனேஜருங்க? ஏய் கட்டதோர பத்தல. டேய் வேண்டாம். எப்போ மும்மூர்த்திங்களா? என்ன வேணும்? நாங்க என்ன உங்ககிட்ட முத்தமிழ் மூன்றும் தான் நான் கேட்க போறோம். ஒழுங்கா ஒரு கப் காபி கொடுன்னு தான் கேக்குறோம். இது காப்பியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இது ஒரு காப்பியா? இல்ல, என்ன மாமா அவனே ஒத்துக்குறான்? இது காப்பி இல்லப்பா, டீ. கட்டதோரை வாலிபால காலிலே ஆட்டியாடா. சரி இது டீயா? இது டீயா காஃபியான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கு இதோட லட்சணம். மகனே நான் இத போர்டு மீட்டிங்ல பேசாம விடவே மாட்டேன். பேசுங்க. எனக்கு 4 மாசம் பாக்கி 3 லட்சம் ரூபாய் வரணும். இந்த லட்சணத்துல இது டீயா இல்ல காஃபியான்னு வேற கண்ட நாய்ங்கெல்லாம் வந்து கேக்குது. நாயரே பேசிக்கலாம். யோ, உனக்கு டீ போறவன்லாம் நாயரா? நான் செங்கல்பட்டுக்காரன்யா. சரி சரி விடு கோவிந்தா, பேசிக்கலாம். நீ போ போ. என் பேரு கோவிந்தன் இல்ல, பழனி. என்னையே போன்னு சொல்ற? நீ சொல்லி நான் போகணுமா? வேணாம் நான் சொல்லி நீ போ வேணாம், நீயாவே போ. அந்த பயம் இருக்கட்டும். ரொம்ப பயமா இருக்குப்பா, நீ கிளம்பு. என்ன மாமா நம்ம சவுண்ட் விட்டு ஹீரோவா இல்லன்னு பார்த்தா அவன் நம்மளை விட சவுண்ட் விட்டு நம்மள ஜீரோவாக்கிட்டு போயிட்டானே. கட்டதோரை வன்முறைங்கிறது சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி. அது முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். பின்னாடி சுட்டா என்ன மாமா பண்றது? வடிவேலு மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கலன்னு சைலண்டா இருக்க வேண்டியதுதான். ஓகே, நம்மளோட அடுத்த ஆபரேஷன் என்ன? டேய் யாரா அவன்? சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் மாதிரி. அண்ணே இந்த ஜக்கெட் கிவி ஜூஸ். மாமா மதனோட ஃப்ரெண்டு அந்த துப்பட்டா தூக்கில அவனோட ஃப்ரெண்டு பேரு விஷ்ணு. டேய் என்னடா இவன் அந்த காலத்து ரவீந்தர் கெட்டப்ல இருக்கான். ஏமாமா சாஃப்ட்வேர் சைடு நம்ம வச்சுக்கணுமா மாமா? கட்டதோரை சாஃப்ட்வேரா இருந்தா என்ன, ஹார்ட்வேரா இருந்தா என்ன, கடவுளோட படைப்புல ஆண்டர்வேர் போட்டவன் எல்லாமே ஒண்ணு தாண்டா. மாமா யோர் தத்துவம் இஸ் பின்னிஃபையிங். டேய் புலி கூப்பிடுற அந்த சீன பையன் யுவான் சுவாங்க. ஹலோ பாஸ் வாங்க. என்னையா? இவ்வளவுதான் வாங்க. அந்த வரேன். வர்றான். சொல்லுங்கண்ணே. என்னண்ணே சிரிக்கிறீங்க? இல்லப்பா, ஹாய் படி ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேப்பன்னு பார்த்தோம். நீ என்னன்னா செந்தில் மாதிரி என்னன்னே அப்படினியா, அதான் சிரிச்சிட்டப்பா. யாரு இவனுங்க ஒரு மாதிரியா இருக்கானுங்க? ஹேய் உன் லுக்கு பார்த்தா சாஃப்ட்வேர் பையன் மாதிரி இருக்கு, ஆனா பேச்சு அப்படி இல்லையே. அண்ணே சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஹார்ட்வேர் இருந்தாலும் அண்டர்வேர் போட்டு தானே ஆகணும். என்னண்ணே நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா கரெக்டா எங்களோட மீட்டரை புடிச்சிட்டியா, அதுக்கு தான் இந்த ஷாக் ரியாக்ஷன். அதை விடுங்கண்ணே, சில்லியா பேசிக்கிட்டு. எல்லா கர்மமும் சேர்ந்தது தானே இந்த கம்ப்யூட்டர் கர்மம். நீங்க யாரும் சொல்லுங்க. அந்த கருமத்தை வைக்கிற கர்மம் புடிச்சவனுங்க. அண்ணே ஐ ஆம் அன்பு, சேல்ஸ் ஹெட், கம்ப்யூட்டர் நெட்டெக். அண்ணே இது அடுத்த வருஷம். இப்போ சேல்ஸ் மேன். பின்றீங்கண்ணே. வெல் ஐ அம் புலி. பொட்டு எடுத்ததா எடுக்காததா? ஹேய் என்ன நக்கலா? டேய் புலி பொறு. காமெடி பண்றவங்க முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயமே நம்மள வச்சு மத்தவங்க காமெடி பண்ணாலும் அத ரசிக்க கத்துக்கணும். தம்பிக்கு காமெடி ரொம்ப நல்லா வருது. ரொம்ப நன்றிண்ணே. ஐ எம் கட்டதுரை. ஹாய். என்னப்பா இவனுக்கு கவுண்டர் அடிக்கல? அண்ணே எதிர்பார்க்காதப்பதான் காமெடி பண்ணும். இப்போ நம்ம கவுண்டர் அடிக்க போறோம்னு சுத்தி இருக்கலாம் கெஸ் பண்ணிட்டா வேஸ்ட்ண்ணே. கரெக்ட். அண்ணே நீங்க பயமா காமெடி டைம் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தா அப்படி தெரியலண்ணே. அப்படியா? காமெடி பண்ணிட்டா போச்சு. பண்ணுங்கண்ணே. அதுக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய் சேஞ்சா இருக்குமா? இருக்குண்ணே. குடு. கரெக்டா இருக்கு. 500 ரூபாண்ணே. அடுத்த வாரம் தரேன். எப்படி காமெடி? நல்லா இருக்கு நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சரி நாங்க வரோம். அண்ணே விஷ்ணு இதான் பார்ட் டைம் காமெடியனுக்கும் ஃபுல் டைம் காமெடியனுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம். பாய் வைட்டி. பயங்கரமான காமெடிங்க. டீக்கு சேர்த்து காசு அதுக்கு கொடுத்துரு. காசு இல்லையா? வரோம். வாங்கண்ணே வாங்கண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ மச்சான், ம் இப்போ சொல்லு அந்த பார்சல் என்ன? இல்ல மச்சான், அது ஏதாவது பொண்ணுங்க மேட்டரா இருந்தா வேலைக்கு ஆகாது.
ஆனா நார்மலான பொருளா இருந்தா நானே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அது அவளுக்கு வாங்கின gift. அது நேத்து வரைக்கும் மச்சான். இன்னைக்கு தான் ராஜி வேணாம்னு சொல்லிட்டாங்களே. யாரா சொன்னது? கிஃப்டே வேணாம் சொல்லிச்சு மச்சான். அவ ஓகே சொல்லிருந்தா கிஃப்ட்னா ராஜி டேபிள்ல தானே இருந்திருக்கும். அது இன்னும் உன் டேபிள்ல இருந்தா நீ அவுட்னு தானே அர்த்தம். இதெல்லாம் ஒழுங்கா கவனிடா. வேலையை மட்டும் கோட்டை விட்டுரு. டேய் எதுக்குடா சிரிக்கிற? மச்சான் திஸ் இஸ் கால்ட் கடுப்பு மச்சான். உள்ளன ராஜிக்கு தேவையான பவுடர் சென்ட் இதெல்லாம் வச்சிருக்கியா? இல்ல மச்சான், சாய்பாபா டாலரு, குட்டி டைம் பீஸ் இல்ல போட்டோ ஃப்ரேம்னா என் டேபிள்ல வச்சுப்பேன்ல. மூடிட்டு வேலையை பண்ற. மச்சான் இத நீ இந்த ஆபீஸ்ல சேர்ந்து ஒரு 500 தடவை சொல்லிருப்படா. அப்போ கூட நீ அடங்க மாட்டேங்கிறிய. அப்போ நீ அதை தர மாட்ட. உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். இதை தர முடியாது. எனக்கு இதான் வேணும். அவளுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கின கிஃப்டா, அதெல்லாம் தர முடியாது. ஓ அவ்வளவு சென்டிமெண்டா? ம். கார்த்தி, ஆ சூசன் கூப்பிடுறாங்க வா. ஐயா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தொல்லை தாங்க முடியலப்பா. ஹலோ, உன்னை கூப்பிடல, கார்த்தியை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு இல்ல. ஹலோ, நஷ்டம் எல்லாம் ஒண்ணு இல்ல. கார்த்திக்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஏங்க என்னங்க ஒரே செகண்ட்ல இப்படி ஒரு பொருளையே கலப்புறீங்க? சும்மா சொன்ன கார்த்திக், நீ வா. என்ன உள்ள என்ன இருக்கு பாக்கணுமா? சச்சே வேணாம். வேணாமா? ம்ஹும். சரி அப்ப நம்மளே சுற்ற வேண்டியதான். ஐயோ என்ன என்ன பண்ண போறீங்க? அப்படியே ஆட்டிய போட வேண்டியதான். கார்த்திக் கேட்டா? தெரியல சொல்ல வேண்டியதான். ஓ என்ன உள்ள என்ன இருக்கு தெரியணும் அதானே? அப்படி போடு. கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக வாங்கின gift. கொடுத்தா வாங்க மாட்டீங்க, ஆனா உள்ள என்ன இருக்கு மட்டும் தெரியணும் அதானே? அப்படி இல்ல. அப்படி இல்லையா? ஓகே. ஐயோ வேணாம். அப்போ நீங்களே பிரிச்சு பாருங்க. கார்த்திக் கேட்டா? நான் பிரிச்சேன்னு சொல்லுங்க. ம். கோயில்பட்டி கார்த்தி. ஆ, நான் இல்ல, அவர்தான் பிரிக்க சொன்னாரு. மச்சான் நான் இல்லடா, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். சும்மா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ம். இது எவ்வளோ பர்சனல். இது எப்படி பப்ளிக்கா பிரிக்கிற? நீ gift வேணாம்னு சொன்ன லாஜிக்கெல்லாம் ஓகே தான். ஆனால் இது முதல்ல உனக்காக வாங்கினது. திரும்ப எடுத்துகிட்டு போவோம் மனசில்ல. தூக்கி தூரவும் போட முடியாது, வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இதை எடுத்துகிட்டு போ, பாரு, பிடிச்சிருந்தா வச்சுக்கோ. வேணான்னு தோணுச்சுன்னா இதை எப்படியே பார்சல் பண்ணி என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துரு. இது கம்பல்ஷன்லாம் இல்லை, இதில் எந்த சஸ்பென்ஸும் இல்லை. ஆ, இல்ல என்னன்னு பார்த்துட்டு திருப்பி தந்துருவேன். ஓகே, ஆனால் வீட்டில் போய் தான் பார்க்கணும். ம். ஹலோ. சாரி. அதுக்குள்ளே என்ன அவசரம்? வீட்டில் போய் பாரு. மச்சான் ஆ அதுல என்னதான் இருந்துச்சு? இப்படி சிரிச்சா ராத்திரி மண்டையெல்லாம் குடையுதுரா. அதுல என்ன இருக்கும் யோசிச்சு முடியல மச்சான். தயவு செய்து சொல்றா. கெஸ் பண்ற? டேய் நான் கேட்டது எல்லாத்தையும் தான் நீ இல்லன்ட்டியே. இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணு மச்சான். என்னன்னு சொல்றா? தெரியலடா. டேய் டேய் மச்சான், நான் ஒரு ஃபீலர் தானே? ஆமா நீ ஒரு பயங்கரமான ஃபீலரு. அதுக்கு என்ன? அப்போ நான் ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துருந்தா அது என்னவா இருக்கும்? யோசி. ஓவரா பணம் காட்டாதடா. ராஜ் வந்து அவட்ட கேட்டா சொல்லிட்டு போறாங்க. அப்போ ராஜிக்கிட்டே கேளு. கேக்குறேன். நான் பேய் முடிச்சிட்டேன்டி. லட்சுமி 1 செகண்ட். நீங்களே சொல்லுங்க, இவன மாதிரி ஒரு பையன் ராஜி மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் பண்ணுவான்? கார்த்தி மாதிரி ஒரு பையன் ராஜி மாதிரி ஒரு பொண்ணுக்கா இல்ல கார்த்தி ராஜிக்கா? கார்த்தி ராஜே தான். கொடுத்துட்டானா இல்ல இன்னும் கொடுக்கலையா? நேத்தே கொடுத்துட்டான். கிஃப்ட் பாக்ஸ் சைஸ் என்ன? சும்மா இந்த சைஸ் இருக்கும். சைஸ்லாம் வச்சு ஏமாந்துறாதீங்க லட்சுமி. இவன் வேணுட்டே சில விஷயம்லாம் செய்வான். என்ன லட்சுமி இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா என்ன கிஃப்ட்னு ஈஸியா கெஸ் பண்ணி சொல்லிரலாம். ஆனா இது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல டைட்டானிக் ஷிப்பான்னு தெரியலையே. ஆமா ஆமா. ஏங்க இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? என்ன மச்சான் அந்த அதிசய gift? அந்த அட்டை டப்பாக்குள்ள என்ன தாஜ்மஹாலை கட்ட முடியும்? சாதாரண கிஃப்ட் தான்டா. அதான் என்னன்னு சொல்றா? டேய் அவங்களுக்கு இந்த gift கொடுத்தேன்னு சொல்றது அசிங்கமா இல்லையாடா? விடு விஷ்ணு, நம்ம ராஜி கிட்டயே கேட்டுக்கலாம்.
கேட்டுக்கங்க. இப்படிதாங்க காலையில இருந்து சிரிச்சு சிரிச்சு வெறுப்பேத்துறான். கார்த்திக் 4 சாய்ஸ் தா. ம். டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. சாரி மச்சான். அடம் பிடிக்கிறாங்க. ராஜி வரா. ராஜி வாயில இருந்து இந்த உண்மையை வர வைக்கிறோம். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் ராஜி. குட் மார்னிங். என்ன அப்படி ஒரு gift? பிடிக்கலனா திருப்பி கொடுத்துரு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? தெரியல. ராஜி அது என்னங்க gift? என்னங்க லூஸ் மாதிரி சிரிக்கிறாங்க? விஷ்ணு அவங்க லூஸ் மாதிரி சிரிக்கல, நம்மள லூஸ் ஆக்க சிரிக்கிறாங்க. ஹே ராஜி, சொல்லுங்க லக்ஷ்மி. அப்படி என்ன கிஃப்ட் அது? கார்த்திகை கேளுங்க. நான் சொல்ல மாட்டேன், ராஜிவே கேளுங்க. விஷ்ணு நான் இந்த விளையாட்டுக்கு வரல, அப்புறமா நீ தெரிஞ்சிட்டு சொல்லு. நீங்க போங்க. டேய் சொல்லி தொலைடா. மேலே படுறா. என்ன மறுபடியும் கிஃப்ட பத்தி யோசிச்சியா? ராஜி எல்லாரும் லூசு நினைக்க போறாங்க. ஆமா ஆமா. சிரிக்கிறீங்களா? அப்படி என்னத்தான் கிஃப்டா கொடுத்திருப்பான். ரொம்ப கடுப்பேத்துறானே. டேய் பெரிய சிரிக்கிற. நீங்க 2 பேரும் சிரிக்கும்போது நான் ஏன் கேட்டேனா? நான் சிரிக்கும்போது நீ என்ன கேக்குற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது. கேள. உங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன சிரிக்கிறீங்க? இல்ல நீ தெரிஞ்சேதான் கேக்குறியா? என்ன? நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, நான் கேர்ள் ஃப்ரெண்டு, விஷ்ணு பாய் ஃப்ரெண்டு. இந்த லாஜிக் நல்லா தான் இருக்கு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டுன்றதுக்கு வேற அர்த்தம்லாம் வரும். என்ன? பொண்ணுங்க என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னா ஆல்மோஸ்ட் காதலன் தான் அர்த்தம். பசங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா அது காதலின்னு அர்த்தம். இப்போ நான் பதில் சொல்லவா நீ கேட்ட கேள்விக்கு? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. புரியுது. நான் தான் உங்களோட முதல் சிநேகிதியான்னு கேட்டேன். இல்லையே, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பிடிக்கலன்னா பதில் சொல்ல வேணாம். நான் உண்மையை சொல்லவா போய் சொல்லவா? நிஜத்தை சொல்லுங்க. ஒரு லவ் இருந்துச்சு. ஸ்கூல்லையா? காலேஜில். அப்போ இப்பதான்? செகண்ட் இயரில். ஆனால் தேர்ட் இயர் கடைசியில் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓ, அவங்க கடைசி வரைக்கும் உங்களோட தான் படிச்சாங்களா? ஏன் பிரிஞ்சீங்க? பர்சனல்லாம் பதில் சொல்ல வேணாம். ஏன் சேர்ந்தோன்னு யோசிச்சு பார்த்தோம், தெரியல, பிரிஞ்சிட்டோம். புரியல. என்ன நீ என்ன சீரியஸாக இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க? லவ் இருந்துச்சு, இப்போ இல்லை, அவ்வளோதான். சரி சரி. என்கிட்ட நீங்க ஏதாவது கேட்கணும்னா கூட கேட்கலாம். இல்லை வேணாம். ஏன்? இல்லை, பொண்ணுங்கிட்ட அப்படி கேட்கறது மரியாதையாக இருக்காது. இல்ல பரவாயில்ல, கேட்கலாம். அதான் வேணான்னு சொல்கிறேன்ல. ஏன்? இல்லை, உங்கள் அப்பா மிஸ்ஸையை பார்த்தாலே தெரியலையா உன்னை ஒரு பையன் கூட லவ் பண்ணியிருக்க மாட்டான்னு? ஓ அதானா? அது மட்டும் இல்லை, நான் சேகர் லவ் பண்ணேன், நான் ராஜாவை லவ் பண்ணேன் நீ சொல்ல தேவையில்லாமல் நான் டென்ஷன் ஆகணும். அதான் கேட்கல. சரி, வேலையை முடி. நாங்க யாரையாவது லவ் பண்ணோம்னு சொன்னா மட்டும் இவருக்கு டென்ஷன் ஆகும். ஆனா இவர் லவ் பண்ணேன்னு சொன்னா மட்டும் நாங்க டென்ஷன் ஆக கூடாது. நல்லா இருக்கே நியாயம். என்ன? ஒண்ணும் இல்ல. ஹலோ.
திருந்தவே மாட்டியா? யாரு? சொல்றத மட்டும் கேளு. தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. அது உனக்கு நல்லதில்ல. புரிஞ்சுதா? யார் நீ? என்ன வேணும்? ஒழுங்கா வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஓடிரு. இல்ல நீயே ஓடுற மாதிரி பண்ணுவேன். யாரா நீ? உன் ஆளோட மாமன். இங்க பாரு, நீயே வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஓடி போலன்னா உன் ஆளோட மானம் காத்துல போகும். நீ அந்த பலான படம் பண்ணல, அப்போ பண்ணது யாருன்னு யோசிக்கணும்ல. நீயா ஓடி போயிட்டா ராஜி இங்க மானத்தோட வேலை செய்வா. இல்லனா அவளோட மானம் இன்ஸ்டால்மெண்ட்ல போகும். பாய். ஹலோ ஹலோ